ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாவர் ரொட்டி. வெள்ளை சோள மாவில் ரொட்டி பண்ண போகிறேன். இது வந்து வீட் அலர்ஜிஸ்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொட்டி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஈவன் எல்லாருமே இதை சாப்பிட்லாம், குளுட்டன் ஃப்ரீ. ஸோ எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக ஆட் பண்ணியிருப்பேன் மறந்துட்டதுனால. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சைட் வச்சுருங்க. கொஞ்சம் மாவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நான் சால்ட் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரொட்டீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவில். நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய முடியாது, தேய்க்க முடியாது. நம்ம அரிசி மாவு எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ அதனால் மெதுவாக தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நான் ஒரு மூடி போட்டு இதை வந்து நான் ஈவனாக இருக்கிறதுக்காக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் கட்டர் வச்சுருந்திங்கன்னா அதை கூட வச்சுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக ரொட்டீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போது எல்லா ரொட்டீஸும் நம்ம வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ தோசை பேனில் போட்டு நம்ம எடுத்துடலாம். 2 சைடும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கும் போது நல்லா உப்பி வரும். ஆக்சுவலி 2 சைடும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா, நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கீ போட்டுட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு சன்னா கிரேவியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ரொட்டி. ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.